என்ன தெரியும் பள்ளிக்கூட போன பையன் அழகுபட்ட அவன் அந்த மூஞ்ச பார்த்துட்டு 3 நாளா தூங்கவே இல்லை. கொடூரமா வெட்டியிருக்கான். கொடூரமா மாற்று சாதியை சேர்ந்த ஒருத்தன் கொடூரமா வெட்டியிருக்கான். அவனை அன்னைக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி இந்த குற்றவாளியை பிடிச்சி உள்ள வச்சிருந்தா அந்த பேர் செத்துருக்க மாட்டான். நான் அந்த இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு சொல்லுதேன், 1 மாசம் முன்ன கூட்டி ஒருத்தனை வெட்டி இருக்கான், அவனை ரிமாண்ட் பண்ணியிருந்தா அப்படின்னா இந்த பையன் பிழைச்சிருப்பாம்ல அப்படிங்க. ஜஸ்ட் கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன். யார் சொல்றா? இன்ஸ்பெக்டர். வெட்டினவனை ஓன் பெயில்ல விட்டுருக்காரு. அப்ப இந்த கொடூரமான பையன் செத்து போயிட்டான். அப்ப நான் போகலன்னு வைங்களேன், நாங்க எல்லாரும் நம்ம பிஎம்டி படைகள் போகல அப்படின்னா இந்த நிலைமை என்ன? அந்த பையன் பாடியை வாங்கி அப்படி எரிச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா நாம போய் அந்த இடத்துல உட்கார்ந்து முதலமைச்சர் வரணும், முதலமைச்சர் பேசணும், கலெக்டர் பேசணும், இந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் வரணும். வராம நடக்காது. என்ன ஆனா பிரச்சனை கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் என்னுடைய முக்குளத்தர ஒண்ணு திரட்டுவேன். என் சாதியில சேர்ந்த அந்த பையன் செத்து போயிருக்கான், துடிக்க துடிக்க பள்ளிக்கூடம் போன போய் செத்து இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ பதிவு பண்ண உடனே முதல்வர் உடனடியாக அதை கவனத்தில் எடுத்துட்டு சபாநாயகரை அனுப்புறார். சபாநாயகரை அனுப்பி எம்எல்ஏ, அவர் தான் அந்த தொகுதியோட எம்எல்ஏ அனுப்பி இசக்கி ராஜா